ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு 6 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தபல் சோங்லி மற்றும் நட்புஜா இந்த மாநிலத்தின் நடனம் அசாம், குக்கா மற்றும் ஹோர் ஹரியானா, ஜோரா மற்றும் ஜாலி ஹிமாச்சல் பிரதேசம், ஹாஃபிசா மற்றும் தமாலி ஜம்மு அண்ட் காஷ்மீர். லதா மங்கேஷ்கர் மற்றும் பிஸ்மில்லா கான் 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியார், விவேக சூடாமணி, சௌந்தர்ய லஹாரி, பஜகோவிந்தம், சிவானந்த லஹாரின்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் மற்றும் விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பர் முறை அப்படிங்கிற விஷயத்தை தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 97 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 21 நம்ம இந்திய அரசியலமைப்புல தற்காலிக, இடைக்கால மற்றும் சிறப்பு ஏற்பாடுகளை சொல்லியிருக்காங்க. தாமார் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலாநாத் சகே தலைமையில நடந்துச்சு. தாதரா மற்றும் நகர் ஹவேலி ஹோலிகா தகன் பண்டிகையை கொண்டாடுறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் எய்ம் சோசியலிசம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பிரதமர் ஷரமோகி மந்தன் யோஜனா தொழிலாளர் அமைச்சகம் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019, பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019, PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020, கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் 2020. கோல் இந்தியா லிமிடெடின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? பி. சாய்ராம். விண்வெளிக்கு சக்கர நாற்காலியில் பயணிக்கும் முதல் நபர் யார்? ஜெர்மனி நாட்டை சேர்ந்த மைக்லோ பெந்தோஸ். சாந்தி மசோதாவின் கீழ் எந்த அமைப்பு சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெற்றது? அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு. இந்தியாவில் முதலில் கிக் தொழிலாளர்கள் நலனுக்காக ஒரு சட்டத்தை இயற்றிய மாநிலம் எது? ஜார்க்கண்ட். பிராந்திய AI மாநாடு 2025 நடத்திய மாநிலம் எது? ஒடிசா. இந்திய பத்திரிகையாளர்கள் மன்றத்தின் முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சங்கீதா பருவா பிஷாரோட்டி. நவம்பர் மாதத்திற்கான ICC ஆண்கள் மாத வீரர் விருதை வென்றவர் யார்? சைமோன் ஹார்மர். இதுவே பெண்களுக்கான விருது ஷஃபாலி வர்மா. 2025ஆம் ஆண்டு சையது முஸ்டாக் அலி கோப்பையை வென்ற அணி எது? ஜார்க்கண்ட் மாநிலம். ஹரியானா மாநிலத்தை தோக்கடிச்சு இந்த சையது முஸ்டாக் அலி கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. இது நம்ம இந்தியாவில் விளையாடக்கூடிய ஒரு T20 விளையாட்டு. இந்த வருஷம் MCA ஸ்டேடியம் மகாராஷ்டிரால பூனே அப்படிங்கிற பகுதியில் நடந்துச்சு. தென்னாப்பிரிக்காவிலிருந்து 8 கருப்பு கப்புச்சின் குரங்குகளை இறக்குமதி செய்த விலங்கியல் பூங்கா எது? கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பன்னர்கேட்டா. இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து சூறாவளி 2 என்ற கூட்டு ராணுவ பயிற்சியை நடத்தியது? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இந்த கூட்டு பயிற்சி இந்த வருஷம் அபுதாபி அப்படிங்கிற பகுதியில டிசம்பர் 18 இருந்து 30 வரைக்கும் நடந்துச்சு. ICAR INTA விவசாய திட்டத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டது? இந்தியா நாடும் அர்ஜென்டினா நாடும் விவசாயத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு திட்டத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரியே இந்திய நாடும் சவுதி அரேபியா நாடும் விசா வேவர் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. எந்த நாள் தேசிய பறவை தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 5.